வடலூரில் சர்வதேச பெருவெளி மையம். வடலூரில் வந்து ஒரு 106 ஏக்கர் 80 காணி நிலத்தை வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து தானமாக பெறுகிறார். நீங்கள் எந்த கோயிலுக்கு 106 ஏக்கர்லாம் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொந்த பணத்தில் கரையம் செஞ்சு அவர் கொடுக்குறாங்க. அவர் மேலே தான் பட்டா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அங்கே தருமச்சாலை அப்படின்னு ஒன்று கட்டுறாரு முதலாக. எத்தனை மணிக்கு போனாலும் சாப்பாடு கிடைக்கும். பசி பிணிங்கிறார். பசி என்பது நோய். இந்த பசி பிணியை நீக்குவதற்காக தான் தர்மசாலை அங்கே நிறுவுறார் 1867. அங்கே வந்து உண்டியலே வச்சிருப்பாங்க. பருப்பு உண்டியல், புழுங்கல் அரிசி உண்டியல், பச்சரிசி உண்டியல்னு பெரிய மரடப்பால உண்டியல் இருக்கு. இப்போ நீங்கள் போறீங்கன்னா வீட்டிலேருந்து 1 கிலோ கொண்டு போய் அதை கொட்டலாம். காமன் மேன் பார்க்கும்போது ஒரு சர்வதேச மையம் கட்டுறாங்கன்னா உலகத்தரத்தில் வரப்போகுது. அதனால் இன்னும் வர்றவங்களுக்கு ஒரு மேம்பாடு தானே, உதவியாக தானே இருக்கும். அப்படி தானே வடலூர் பெருவெளித்தலத்துக்குள் தான் கட்ட வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை. நீங்கள் பெருவெளித்தலம்ங்கிறது 3வது பேர் தான். முதல் பேர் வந்து சிதம்பரம். அது உத்தரஞான சிதம்பரம், புதிய சிதம்பரம் வைக்கிறார். ஒரு பாடலே சொல்றார், இது பூமியினுடைய நெற்றி திலகம். ஒரு பூமி வந்து ஒட்டுமொத்த தலை மாதிரி இருந்தது. ஒரு தலை வந்து வட்ட வடிவமான தலை தானே நம்ம வந்து பூமி. அந்த பூமியினுடைய நெற்றி பொட்டு அப்படின்றாரு அவர். நீங்கள் எல்லா நாளுமே அங்கே வந்து விசேட நாட்கள் கிடையாது. பூச நட்சத்திரம் மாதம் வருது இல்லைங்களா? அந்த பூச நட்சத்திர நாளும் ஒரு தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாளும் தான் அங்கே வந்து சிறப்பு நாட்கள். இன்றைய உலகம் ஆன்டி ஏஜிங்லாம் நிற்குது. இவன் நிறைய திரை மூப்பு சாவு. திரைனா வந்து கண்ணு வந்து புறமூடுறது, நிறையனா வந்து முடி நரைக்கிறது, பிணினா நோய், சாவுன்னா சாவு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சொல்லிட்டாருந்தார். கடவுளே சொல்லிட்டாயா, இறைவனே சொல்லிட்டா, சாதி மதத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடான்ட்டா, என்னை போட்டு இழுக்காதீங்களான்னு சொல்றான்றாரு. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, எதனால் நாங்கள் கட்டுறோம், எதனால் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதினது. அங்கே சாதிக்காரனுக்கு வேலை கிடையாது, மதக்காரனுக்கு வேலை கிடையாது. மத வழிபாட்டுக்கு போகிறாங்க, மக்கா மதீனாவோ இந்த மாதிரிலாம் போகிறாங்க. அதே போல் ஒரு சென்டராக தான் இதை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் தர்றாங்க. நீங்கள் முதல்ல சென்டர்னு சொல்வதே தவறுன்றாங்க. இது மையம் என்று சொல்வதே தவறு, அதுவும் சர்வதேச மையம் என்று சொல்வதே தவறு. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊடகவியலாளர் விஸ்வநாத் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். 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 வடலூரில் சர்வதேச பெருவெளி மையம் இதை அமைக்கணும்னு சொல்லி மாநில அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. எதனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? முதல்ல வடலூர் வள்ளலார் வந்து திருவள்ளுவர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளலார் வடலூரில் வந்து ஒரு 106 ஏக்கர் 80 காணி நிலத்தை வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து தானமாக பெறுகிறார். நீங்கள் எந்த கோயிலுக்கு 106 ஏக்கர்லாம் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்வதிபுரம் என்று சொல்லக்கூடிய வடலூர் இருக்கக்கூடிய கிராம மக்கள் 1865ஆம் ஆண்டில் 65, 66 அந்த காலகட்டத்தில் 67 தான் அவர் வந்து தர்மசாலை கட்டுறார். அந்த காலகட்டத்தில் 80 காணி நிலம் இப்போ வந்து 106 ஏக்கர் அந்த அளவில். அன்று இவர் கேட்டதுக்காக முழுக்க தங்கள் சொந்த பணத்தில் கரையம் செஞ்சு அவர் கொடுக்குறாங்க. அவர் மேலே தான் பட்டா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ராமலிங்க சுவாமிகள் பேரில் தான் இருக்குது பட்டாவே, நிலத்தினுடைய உரிமை. அப்போ கொடுக்குறாங்கன்னா அப்போ 106 ஏக்கர் அளவுக்கு வந்து ஒரு இடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட புரிதல் இருக்கும்? ஒரு 1.6 சென்ட் கொடுப்பாங்களாங்க இன்னைக்கு. சரி, நீங்கள் போயிட்டு இன்றைக்கே வடலூரில் போயிட்டு 1.6 சென்ட் வாங்க முடியுமா? வேற தானமாக கொடுங்கன்னு. அப்போது எப்படிப்பட்ட ஒரு உயரிய கொள்கை, எப்படிப்பட்ட ஒரு உயரிய பணிக்காக அவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் எப்படிப்பட்ட மதிப்பு மிக்கவராக இருந்திருக்காரு திருவள்ளுவர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளலார். இந்த பார்வையிலிருந்து நம்ம அதை பார்க்கணும். அப்போது அவர் வந்து முன்னதாக அவர் வந்து சைவ நெறியில் இருக்கார், சைவத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கார். அவர் அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவருக்குள்ள ஞானம் கொஞ்சமாக ஞான முதிர்ச்சி ஏற்பட அவர் தெளிவான ஒரு புதிய புரட்சியை நோக்கி போகிறார், முன்னேறார். அந்த காலகட்டத்தில் தான் அந்த இடத்த வாங்குறார். வாங்கி என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னதாக இந்த இடத்தை அவர் பெறுவதற்கு முன்னதாகவே அவர் வந்து கருங்குழிங்கிற இடத்துல தங்கி இருந்தபோது இந்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்குறார். நீங்கள் எல்லாம் மதத்தை தான் இப்போ வந்து இயேசு கிறிஸ்து இருந்தாங்கன்னா அவர் மதத்தை உருவாக்கல. அவருடைய போதனைகள் அடிப்படையில் பின்னால் வந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குறார். நபிகள் நாயகம் இருந்தாங்கன்னா அவருடைய போதனைகள் அடிப்படையில் அதை வைத்து பின்னால் மதம் கட்டமைக்கப்பட்டது. புத்தர் மட்டும்தான் இருக்கும்போதே சங்கமாக ஆரம்பிச்சார். அது சரிங்களா? புத்தருக்கு பிறகு நீங்கள் வந்து ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் சங்கமாக பண்ணுறாரு. அவர் ஒரு சங்கம் தான் தொடங்குறாங்க. அது சன்மார்க்க சங்கம் பேர். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த 106 ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்று அங்கே தருமச்சாலை அப்படின்னு ஒன்று கட்டுறாரு. முதலாக தர்மச்சாலைங்கிறது என்னன்னா உணவு சமைத்து விலையில்லாமல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம். அந்த காலகட்டத்தில் பஞ்சம் வந்து மிகப்பெரிய இருந்தது. பசியை பற்றி வள்ளல் பெருமானார் வந்து அவரை போல இவ்வளவு ஆழமாகவும் விரிவாகவும் எழுதிய ஒரு ஞானி நீங்கள் பார்க்க முடியாது.
35 விதமான அவத்தைகள் சொல்கிறார். ஒரு மனிதன் வந்து பசி வந்துருச்சுன்னா 35 விதமான உணர்வுகளுக்கு அவன் வந்து ஆட்பட்டு பாதிக்கப்படுவான், சாவின் விளிம்புக்கே போகிறான்றார். அப்போ பசிந்து 3 நேரம் நம்ம சாப்பிட்றது நம்ம வந்து சாப்பிட்றதா பார்க்குறோம். அவர் எப்படி பார்க்குறாருன்னா 3 நேரம் நீ வந்து உயிர் வாழ்வதற்கு இந்த உடலுக்கு வந்து உணவு கொடுக்குறேன்றார். இன்னும் அழகாக சொல்கிறாரு, எப்படி ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து மாதமான பணம் வந்து வாடகையாக கொடுத்து நீங்கள் தங்கியிருக்கிறீர்களோ அதுபோல் இந்த உடலில் நீங்கள் உணவு என்னும் வாடகையை 3 நேரம் கொடுத்து தங்கியிருக்கிறீர்கள்ன்றார். வாடகை கொடுக்காட்டா வீட்டு உணவு காலி பண்ண சொல்லிடுவான். அதே மாதிரி நம்ம உணவு கொடுக்க மாட்டோம்னா நம்ம இந்த வீட்டை காலி பண்ண வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ அழகாக எடுத்து சொல்லி அதற்கு வந்து இந்த பசி பிணிங்கிறார். பசி என்பது நோய். இந்த பசிப்பிணியை நீக்குவதற்காக தான் தர்மசாலை அங்கே நிறுவனார் 1867. நோக்கம் என்னன்னா, அவர் தான் அடுப்பை பற்ற வைக்கிறார். அந்த காலத்தில் இன்று வரை 150 ஆண்டு காலம் கழித்தும் அந்த அடுப்பு அணையாமல் பாதுகாக்குமாறு உணவு சமைத்துக்கொண்டே இருக்காங்க. சமைத்துக்கொண்டு அன்றாடம் 2000 பேர் 3000 பேர் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்காங்க. அதன் நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, இருப்பவர் இல்லாதவர் கொடுக்கறது. அவர் வந்து அங்கேயே காய்கறிகளை விளைவித்து எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு. ஆமாம், எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு. அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போனாலும் சாப்பாடு கிடைக்கும். ஸ்பெஷலாக தைப்பூசம் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கூட்டம். அப்போவே நீங்கள் வந்து அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 50,000 பேர் பக்கமெல்லாம் வந்திருக்காங்க. இன்று 18 லட்சத்துல 20 லட்சம் பேர் வராங்க தைப்பூசத்தன்று. ஸோ அன்று வந்து இந்த இப்போ இருக்க தர்மசாலை இருக்கிற உணவு பத்தாது. அன்னைக்கு வந்து தைப்பூசத்தன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டு தைப்பூசத்தன்னைக்கு மக்கள் வண்டிகளில் கொண்டு வந்து கொட்டுவாங்க சாப்பாடு மக்களுக்காக. அவங்கவுங்க சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த வடலூர் வந்து நீங்கள் கடலூர் வந்து தாண்டி வந்து வடலூர் எல்லை நெருங்கினீங்கன்னா ஊர் முழுவதும் சாப்பாடு தான். வீட்டு முன்னாடி கொண்டு வந்து சாப்பாடை கொண்டு வந்து செஞ்சு வச்சு அங்கே புகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே போல் லாரிகள்லையும் குட்டியானை இது போன்ற வாகனங்கள்லாம் மாட்டு வண்டிகள்லாம் கொண்டு வந்து அண்டாவாக கொண்டு வந்து அந்த 18 லட்சம் பேருக்கு உணவு கிடைக்கும். ஒருவர் கூட பசியோடு திரும்பி போக மாட்டாங்க. அந்த அளவு அந்த ஊரே சோறு போடும். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை, இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்குனவர் ராமலிங்க வள்ளல் பெருமானார். எதற்குன்னா, இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு கொடுக்கணும்னு. அவர் வந்து அந்த 106 ஏக்கரில் காய்கறி விளை வச்சிருக்கலாம்ல, அரிசி விளை வச்சிருக்கலாம், அதெல்லாம் இல்லை, கூடாதுன்றார். 106 ஏக்கரில் வந்து காலியாக தான் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இருப்பவர்கள் அவர்கள் வந்து மளிகை பொருள் அங்கே வந்து உண்டியலே வச்சிருப்பாங்க. பருப்பு உண்டியல், புழுங்கல் அரிசி உண்டியல், பச்சரிசி உண்டியல்னு பெரிய மர டப்பால உண்டியல் இருக்கும். இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா வீட்டிலேருந்து 1 கிலோ கொண்டு போய் அதில் கொட்டலாம். இந்த மாதிரி வந்து பணத்தை எல்லாருமே அரிசியும் அதே போல் வந்து மளிகை பொருட்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சமைத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் தர்மசாலையினுடைய நோக்கம். ஸோ அது வந்து நம்ம பொருட்களை வாங்கி கொடுக்குறதுங்கிற கான்செப்ட் இல்லை. ஆனால் இப்போ அரசு தரப்பில் ஒரு காமன்மெண்ட் பார்க்கும்போது ஒரு சர்வதேச மையம் கட்டுறாங்கன்னா உலகத்தரத்தில் வரப்போகுது. அதனால் இன்னும் வர்றவங்களுக்கு ஒரு மேம்பாடு தானே, உதவியாக தானே இருக்கும். அப்படி தானே இது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். இது நீங்கள் வந்து இப்போ வந்து கலைஞர் பன்னாட்டு மையம்னு கட்டுறாங்க. கிழக்கு கடற்கரை சாலையில் இதை திட்டமிட்டிருக்காங்க. 500 கோடி 600 கோடியே பண்ணுறாங்க. அது ஒரு பன்னாட்டு மையம். அது சரிங்களா. அது வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் கட்டலாம், எங்கே வேணாலும் கட்டலாம். அதே போல் வள்ளலாருக்கு நீங்கள் சர்வதேச மையம் கட்டணும்னீங்கன்னா அது எங்கே வேணாலும் கட்டலாம். நீங்கள் அமெரிக்காவிலையும் கட்டலாம், ஆஸ்திரேலியாவிலும் கட்டலாம், சென்னையிலையும் கூட கட்டலாம். வடலூர் பெருவழித்தளத்துக்குள் தான் கட்ட வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை. ஏனென்றால் அதை பற்றி தான் சொல்ல வரேன். ஆனால் அந்த இடத்துல கட்டினா தானே பொருத்தமாக, அதை தான் சொல்ல வரேன் நான். நீங்கள் வெளியில் கட்டலாம். இப்போது நல்லா ஒன்று அதை தான் தெள்ள தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் பார்வையாளர்களும் புரிஞ்சுக்கணும். 106 ஏக்கர் பெருவழித்தளத்தை வாங்கினது நான் சொன்னேன் இல்லையா, காய்கறி கூட அங்கே விளைவிக்கவில்லை. இந்த காய்கறி விளைவிக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம், அதற்கான இடம் அல்லன்ட்டார். சரி, தங்குறவங்க வந்து தங்குறாங்களே, நாங்களே வெளியூர்காரங்க வந்து தங்கிக்கிறதுக்கு மண்டபம் கட்டலாமா வேண்டான்ட்டார் வள்ளல் பெருமானார். குளம் வெட்டிடுறாங்க. இப்போ அந்த குளம் இருக்குது. அவர் இருக்கும்போது அந்த குளத்தை வெட்டிடுறாங்க. இவர் வந்து அதுக்கு இவருடைய கவனத்துக்கு வராமல் அந்த குளம் வெட்டப்படுது. அப்போ வந்தவர் யாரை கேட்டீங்க குளம் வெட்டினீங்க அப்படின்ட்டு 500 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து குளத்தை மூடுங்கள், இது அதற்கான விடமில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு பிறகு பின்னாடி வந்தவங்க வந்து தெரியாமல் வந்து மீண்டும் குளத்தை வந்து சீரமைச்சிட்டாங்க வச்சுக்கலாம். ஆக அந்த இடத்தை ஏன் காலியாக வச்சிருக்குன்னு கேட்கும்போது இடத்துல சொல்கிறார், எள்ளு விழுந்தால் குனிந்து எள்ளு எடுக்கக்கூட இடமில்லாதவாறு இங்கே கும்பல் வரும், கூட்டம் வரும், அதன் காரணமாகத்தான் வேண்டான்னு சொல்கிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்னது இன்று ஆண்டுக்கு 18 லட்சத்துல 20 லட்சம் பேர் வராங்க. அது இப்போ வந்து இப்போ மாதம் வரக்கூடியவர்கள் வந்து பூச நட்சத்திரத்துக்கு வரக்கூடியவர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம வருவோம். அதை காலி இடமா வைக்கணும்னு உறுதியாக வள்ளல் பெருமானார் சொல்லிட்டாரு. 150 ஆண்டு காலமாக அந்த மரபின் வழியாகவும் அந்த பழக்க வழக்கத்தின் வழியாகவும் அந்த கொள்கையின் அடிப்படையிலும் இன்னைக்கு வரைக்கும் காலியாக தான் இருக்குது. சரிங்களா. அதனால அதுக்குள்ளே தான் நீங்கள் சர்வதேச மையம் கட்ட போகிறேன்னு சொன்ன போது தான் அது வேண்டாம். ஏன்னா வள்ளல் பெருமானுடைய கொள்கைக்கு நேர் எதிரானது அப்படிங்கிற ஒரு முதல் இதை வச்சது. நீங்கள் கட்ட வேண்டாம்னு சொல்ல, 100 கோடி இல்லை, 1000 கோடி ரூபாய் கட்டுங்க. வெளியே இந்த 106 ஏக்கர் பெருவழித்தளத்துக்கு வெளியே கட்டிக்குங்க.
பக்கத்தில் கட்டிக்கிங்க. அங்கே ஏராளமான இடம் வந்து வடலூரில் இருக்குது, அங்கே கட்டிக்கன்னு சொல்லப்பட்டது. சரிங்களா? இது முதல் இது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை 106 ஏக்கர் நிலத்தை வந்து காலியாக வைத்திருக்க வேண்டும் அவர் சொன்ன காரணத்தினால தான் நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்மசாலைங்கிற உணவு அமைக்கக்கூடிய சபை 1867 உருவாக்கி சாப்பாடு போட தொடங்கியாச்சு. அதற்கு பிறகு இரண்டாவது அந்த கட்டுமானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஞான சபைன்னு ஒரு கட்டுறாரு. அது ஒரு மனித தலைவடிவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மனித தலை பார்த்தீங்கன்னா உருவமே மனித தலை மாதிரி தான் இருக்கும். 2 கண்கள் நெற்றி போட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுதான் அந்த அறை. அந்த ஞானசபை என்கிற கட்டுமானத்தை 1872 கட்டுறாரு. 67 4-5 ஆண்டுகள் கழித்து அதை கட்டுறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் வேறு எந்த கட்டுமானம் அவர் கட்டணம் நினைச்சா கட்டியிருக்கலாம் அவர். அதே போல் வேறு எந்த அப்போ இது மட்டும்தான் சொல்றாரு இந்த 106 ஏக்கர் பெருவெளி தலம்ன்றார். அதற்கு பெயர் வந்து பார்வதிபுரம்னு இருந்துச்சு. இந்த ஆனால் 106 ஏக்கர் 80 கடை நிலத்துக்கு சொல்கிறாங்க இதற்கு பேர் உத்தரஞான சிதம்பரம் அப்படின்னு வைக்கிறார். முதல்ல பேர் இப்போ இருக்கிற சிதம்பரம் இருக்குல்ல, நடராசர் இருக்கக்கூடிய சிதம்பரம் இருக்கு இல்லைங்களா, அது பூர்வஞான சிதம்பரம்ன்றார். பூர்வம்னா பழையதுன்னு அர்த்தம், உத்தரம் என்றால் புதியதுன்னு அர்த்தம். அப்போ உத்தரஞான சிதம்பரம், பூர்வஞான சிதம்பரம், பழைய சிதம்பரம். அங்கிருந்து 30-35 கிலோமீட்டர் மேற்கே இருக்கக்கூடிய இந்த வடலூரில் வந்து நிர்மாணிக்கப்பட்ட இதற்கு பேர் தான் உத்தரஞான சிதம்பரம் பேர் வைக்கிறார். நீங்கள் பெருவெளித்தலம்ங்கிறது 3வது பேர் தான். முதல் பேர் வந்து சிதம்பரம், அது உத்தரஞான சிதம்பரம், புதிய சிதம்பரம் வைக்கிறார். அறிவியல் பூர்வமாக அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறது அதுதான். அதை புவியியல் ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாக அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது 3 காரணங்கள் நம்ம எடுக்கலாம். ஒன்று வந்து உத்தரஞான சிதம்பரம் சொல்லிட்டு அதே போல உத்தரஞான சித்திபுரம் வைக்கிறார். சித்தின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தெரியும், சித்துக்கள் கைவரப்ப பெற்றவர்கள் சித்தின் பேர்னா சித்துக்கள் கைவரப்ப பெறுவதுன்னு அர்த்தம். அவர் வந்து அவர் ஒரு வெள்ளி பூனை வந்து கையில் வைத்திருந்து 5 நிமிடங்கள் வைத்திருந்து கையில் விரிச்சு காட்டினா தங்கமாக மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சித்துக்கள், ஏன்னா மிகப்பெரிய சித்தர் அவர் வந்து ரசவாதம் தெரிஞ்சவர், அவர் பாதரசத்தை கையாள தெரிஞ்சவர். இந்த சாதாரண நீங்கள் வந்து செம்பிலிருந்து தங்கத்தை உருவாக்க தெரிஞ்சவர், வெள்ளியிலிருந்து தங்கத்தை உருவாக்க தெரிஞ்சவர் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் அதற்கான சான்றுகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படிப்பட்ட சித்திகள் வாய்க்க பெற்றவர். அதனால தான் உத்தரஞான சித்திபுரம் பேர் வைக்கிறார். வச்சுட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா இந்த 106 ஏக்கரை வந்து பெருவெளி தலம்ன்றார். அது ஒரு பாடலில் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திரு அருட் பெருவெளி தலத்திலும் சுடரேன்றார். அப்போ இதுதான் அந்த ஒட்டுமொத்த 106 ஏக்கருக்கான விளக்க பாடல் அவர் கொடுத்தது. சரி, அந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா அது 4 ரோடு இருக்கக்கூடிய இடம் முதல்ல உண்டு. ஏன்னா முக்கியமான 4 சாலைகள் சந்திக்கக்கூடிய இடம். அப்போ மக்கள் அந்த காலத்தில் 4 வழிச்சாலையில் போகிறவங்க தான் பசிக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க. ஒன்று. இரண்டாவது தேர்ந்தெடுத்த இடம் வந்து 106 ஏக்கர் வந்து ஒரே ஒரு வந்து செவ்வகமான ஒரு இடம். அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா சுற்றி பார்த்துட்டு வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பேசி வாங்கும்போது சொல்கிறாரு இந்த இடம் வந்து பூமியினுடைய நெற்றி திலகம்ன்றார். ஒரு பாடலே சொல்றார் இது பூமியினுடைய நெற்றி திலகம். ஒரு பூமி வந்து ஒட்டுமொத்த தலை மாதிரி இருந்தது. ஒரு தலை வந்து வட்ட வடிவமான தலை தானே நம்ம வந்து பூமி. அந்த பூமியினுடைய நெற்றி பொட்டு அப்படின்றாரு அவர். சரி, நெற்றி பொட்டுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு நீங்கள் கேட்ட அந்த சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ்க்கு வரும்போது அடுத்த பாடல் வருது. நான் குறிப்பிட்ட இந்த பாடல் சந்திர சூரியர் ஒளிபெற வழங்கும் திருவருட்பெருவெளி தலத்திலும் சுடரேன்றார். என்ன இதை சொல்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற நாட்களில் மற்ற கோவில்களில் மாதிரி அன்றாட மணியாட்டி பூசை செய்யக்கூடிய கோயில் அல்லங்க. சரிங்களா? அங்கே வந்து இந்த தேங்காய் பழம் உடைக்கிறது, இந்த பூசை பண்ணுறது, மாலை போட்டு போகிறது, இந்த மாதிரி எந்த சடங்குகளும் இருக்கக்கூடாது. என்ன வழிபாட்டு முறை அங்கே? அதை தான் சொல்ல வரேன் நான். இதுதான் வழிபாட்டு முறை. சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலத்திலும் சுடரே. சுடர்னா இந்த இடத்துல ஒளி ஜோதின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா எதுக்காக அந்த இடத்த தேர்ந்தெடுத்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஞானசபைன்னு ஒன்று கட்டினார் இல்லைங்களா. இந்த ஞானசபையை கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து கட்டியிருக்காரு அந்த 106 ஏக்கரில். அந்த ஞானசபைக்கு முன்னாடி நீங்கள் போய் தைப்பூசத்தன்று நீங்கள் நிற்கணும். சரிங்களா? நீங்கள் எல்லா நாளுமே அங்கே வந்து விசேட நாட்கள் கிடையாது. பூச நட்சத்திரம் மாதம் வருது இல்லைங்களா, அந்த பூச நட்சத்திர நாளும் ஒரு தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாளும் தான் அங்கே வந்து சிறப்பு நாட்கள், வழிபாட்டுக்குரிய மிகச்சிறந்த நாட்கள். அது மட்டும்தான். எப்படி சபரிமலையில் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து கார்த்திகை மார்கழியில் தானே போகிறாங்க. கார்த்திகை மாதம் விரதம் இருந்து மார்கழி மாதம் தானே போயிட்டு வராங்க. அதுக்கு பிறகு நடை சாத்தப்பட்டிருக்கும். மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் திறப்பாங்க. அதுபோல் இங்கேயும் வந்து அந்த குறிப்பிட்ட சில பூச நட்சத்திர நாட்கள் மட்டும்தான் சிறப்பு நாட்கள். மற்ற நாட்கள் சிறப்பு வழிபாட்டு நாட்கள் அல்ல. முதல்ல இதே அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தைப்பூசத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு வந்து முழு பௌர்ணமி நாள், ஃபுல் மூன் டே. சரிங்களா? முழு நிறை நிலவு நாள்னு சொல்லுவோம் தமிழில். அது வந்து தை மாதம் பூச நட்சத்திரம் முழு நிலவு நாள். அன்னைக்கு வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் கண்ணுக்கு தெரியும், இடது பக்கம் சந்திரனும் கண்ணுக்கு தெரியும். அப்போது இந்த ஞானசபை தெற்கு நோக்கி இருக்குது. நீங்கள் வடக்கு நோக்கி நின்று ஞானசபையை பார்த்து நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது கண்ணில் வந்து சூரியனை பார்க்க முடியும். அப்போ அதைத்தான் சொல்ல ஜியாகிரபிக்கல் புவியியல் அடிப்படையில் இவர் அந்த இடத்த அமைக்கிறார். எப்படி நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் சன்செட்டு சன்ரைஸும் பார்க்குறீங்கல்ல ஒரே நாளில், அது போன்ற ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு ஒரு புவியியல் கண்ணோட்டத்தோடு அந்த இடத்துல, அதனால தான் அந்த 106 ஏக்கர் நெற்றி போட்டுங்கிறார் அவர். அந்த இடத்துல அமைச்சுக்கிட்டு நீங்கள் ஞானசபையை பார்த்து வழிபடும் போது வலது பக்கம் சூரியன், கிழக்க
வானத்தில் தெரியும். இடது பக்கம் சூரியன் சந்திரன் வானத்தில் தெரியும். சந்திர சூரிய ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவெளி தலம்ன்றார் 106 ஏக்கரை. திருவருட்பெருவெளி தலத்தில் எழுந்த சுடரே அப்படின்னு சொல்கிறது இந்த ஞான சபைக்குள்ளே ஒரு ஜோதி ஏற்றுவாங்க அன்னைக்கு. அது மட்டும்தாங்க வழிபாடு. அப்போது வலது கண் சூரியன், வலது கண்ணுக்கு நேராக சூரியன், இடது கண்ணுக்கு நேராக சந்திரன், நெற்றி பொட்டுக்கு நேராக அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதி. இதுதான் வந்து இப்போ இதை நீங்கள் சயின்ஸ் என்னென்னா, இந்த நம்ம பூமியில் உயிர் வாழ்கிறோம், இந்த உயிரினங்கள் வாழுதுன்னா சூரியனுடைய ஒளி இல்லாமல் இங்கே உயிர் வாழ முடியுமா? முடியாது. அதே போல் சந்திரனுடைய ஒளி இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ இந்த பூமியில் நாம் உயிர் வாழ்வதற்கு, இந்த பூமி என்பது ஒரு பெருவெளித்தலம், இந்த பூமியில் நாம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சூரியனும் சந்திரனும். சூரிய ஒளியினால தான் நமக்கு வந்து உயிரினங்கள் ஸ்டார்ச் உற்பத்தி பண்ணுது, நமக்கு வந்து தாவரங்கள் சொல்கிறோம் உணவு சமயம் சாப்பிடுதுன்னு. நம்ம சூரிய வெளிச்சம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன நோய்வாய்ப்பட்டுருவோம். அப்போ அதே சூரிய வெப்பத்தை நம்ம தாங்கிக்கிட்டே இருக்க முடியாதனால பாதி நாள் வந்து சூரியனும் பாதி நாள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறோம். அப்போ தட்ப வெப்பம் என்று சொல்லக்கூடிய வெப்பநிலை வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. எனவே அந்த சூரிய சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த நெருப்பு என்பது அந்த ஒளி வழிபாடு அப்படின்றார். இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அண்டம் என்றால் யூனிவர்ஸ், பிண்டம் என்றால் உடல். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுங்கிறது தான் நம்ம சித்தரியல், தமிழர் சித்தரியல் கோட்பாடு. அப்படி என்ன வெளியே என்ன மெக்கானிசம் இருக்கோ அதே மெக்கானிசம் தான் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது. அது நான் இன்னும் கூட புரியும்படியாக சொன்னால், இப்போ சூரியன்லாம் நம்மளை கேட்டு உதிக்குதா? யாரையா நம்மளை கேட்டுது இந்தியாவில் அமெரிக்க அதிபரை கேட்டுட்டு இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, ஒரு 6:15 மணிக்கு உதிக்குன்னு சொல்லுதா? இல்லை. சந்திரன் அப்படி சொல்லுதா? அப்போ அது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஆற்றல் அதை இயக்கிக்கிட்டே இருக்குது. அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இந்த உயிரின கட்டுப்பாட்டிலே இல்லை. அதே போல் நம்ம உடம்பு எடுத்துக்குவோம். நம்ம டெய்லி வந்து நம்ம வந்து இதயம் அப்போ ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்குறியான்னு கேட்குதா? இல்லை நம்ம வந்து நம்ம தூங்கினாலும் மயக்கத்தில் இருந்தாலும் சாப்பிட்டாலும் அந்த உடல் அதனுடைய வேலையை செஞ்சுட்டு தானே இருக்குது. அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா உடம்பை? இல்லைப்பா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7 o'clockலேருந்து 8 o'clock நீங்கள் வந்து கொஞ்சம் இதே ரெஸ்ட் எடுத்துக்கோ, கல்லீரலில் வந்து 10 o'clockலேருந்து ரெஸ்ட் எடுத்துன்னு சொல்ல முடியுமா? நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த முதல் இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி யூனிவர்ஸினுடைய அண்ட இயக்கம் வந்து அது தொடர்ந்து ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு இயங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல தான் நம்ம மனித உடலும் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மனித உடலுடைய ஆயுள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் 100 ஆண்டுகள் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதில் சித்தர்களுடைய வழிமுறை என்னென்னா, இந்த 100 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் இந்த உடல் வந்து நம்ம உயிர் வெளியில் போகுது இல்லைங்களா, இந்த உயிர் வெளியில் போகாமல் இந்த உடலை வந்து என்றும் இளமையாக வைத்திருக்க வேண்டும். நரை, திரை, மூப்பு, பிணி அப்படின்னு சொன்னால் 4 தான் சொல்லுவோம். மனுஷனுக்கு வர்றது என்ன? முடி நரைக்கும், அடுத்தது வந்து வயசாகும், பிணி நோய் வரும், சாவு வரும். இந்த 4 தானே உலகத்தில். இதை தவிர இதுக்கு தானே மக்கள் போராடுறான். அப்போ இந்த 4ஐயும் தவிர்க்கக்கூடியவர்கள், தவிர்க்க முறையை அறிந்தவர்கள் சித்தர்கள். அப்போது இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்கிற அந்த ஒரு நிலை எப்படி போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் இன்றைக்கி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் அப்படின்னு இன்றைக்கி வெளிநாடுகளில் உட்காந்து வயசாகாமல் தடுக்கிறது அப்படின்னு இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆட்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து இந்த நிலைமை அடைஞ்சிட்டாங்க. சரிங்களா? இதை அப்போனா எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம போயிருக்கோன்னு பாருங்கள். இன்றைய உலகம் ஆன்டி ஏஜிங்லாம் நிற்கிது. ஈவன் நிறைய திரை, மூப்பு, சாவு. திரையினா வந்து கண் வந்து புறமூடுறது, நிறையினா வந்து முடி நரைக்கிறது, பிணினா நோய், சாவுன்னா சாவு. இதை தவிர்ப்பதற்கு பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அட்வான்ஸ்டாக போய் அதை கண்டுபிடித்தவர்கள் தான் சித்தர்கள். ஸோ அந்த சித்தரில் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னா அண்ட பிண்ட இந்த ஒற்றுமையை காண்பிப்பதற்கு அந்த 106 ஏக்கர் நிலம். அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தன்னைக்கு போய் நின்று இந்த சந்திரனையும் சூரியனையும் பார்க்கும்போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே சந்திரன், இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன்ப்பா. இதே மாதிரி உன் வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். நெற்றி போட்டுங்கிறது நீ வந்து ஞான சபையில் ஏற்றப்படக்கூடிய ஒளி. இன்னும் அடுத்து நுட்பமாக போகும்போது வலது நாசியில் ஓடக்கூடிய மூச்சுக்கு பேர் சூரிய மூச்சுன்னே பேர், சூரிய கலைன்னு பேர். இடது நாசியில் ஓடக்கூடிய காற்றுக்கு சந்திர காற்றுன்னு பேர், இடகலைன்னு பேர். இந்த வலது நாக்கு மூச்சில் ஓடுது இல்லைங்களா, இது நம்ம உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. இடது நாசியில் ஓடக்கூடியது நம்ம குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதுக்கு எடுத்துக்காட்டு வள்ளலார் இடத்துல சொல்கிறார். எடுத்துக்காட்டு நமக்கு வந்து மோஷன் போகலன்னு வச்சுக்கலாம், நமக்கு மலம் கழிக்கலைன்னா நீ என்ன பண்ணு, இடது பக்கமாக சாஞ்சு ஒரு மூக்கு மேலே இருக்கிற மாதிரி இடது பக்கம் ஒரு நேராக வந்து ஒரு 5 நிமிடங்கள் படுத்துக்கோ அப்படின்றார். சரியாயிடும். அதே மாதிரி யூரின் ப்ராப்ளம் வருதா, அப்போ நீங்கள் இடது பக்கம் சாஞ்சு இந்த இடது மூக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீ வந்து எவ்வளோ தேவையோ படுத்திருந்தீங்கன்னா உனக்கு யூரின் ஸ்மூத்தாக போகும். அப்போ என்னென்னா, எப்படி நம்ம ஏர் கண்டிஷன் வந்து வெப்பம் குளிர்ச்சி கொடுக்குதோ அது போல் இந்த வலது. அப்போ இதற்கு 3வது ஒரு மூச்சு இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த நெற்றியில் ஓடக்கூடிய சுழுமுனைன்னு பேர். அப்போ இந்த பிண்ட தத்துவத்தையும் வெளியே இருக்கக்கூடிய அண்ட தத்துவத்தையும் விளக்குவதற்காக புவியியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மெய்யியல் ரீதியாகவும் சித்தரியல் ரீதியாகவும்
விளக்கம் செய்வதற்கான அந்த இடமா வச்சிருக்காரு அவர். அப்போ சொல்ல 106 ஏக்கர்னுடைய இந்த சிறப்பை வந்து அறிவுறுத்துவதற்காகவும் உலகம் அறிந்து கொள்வதற்காகவும் ஒரு குறியீடாக ஞானசபையை அங்கே அமைத்தேன்றாரு. அப்போ 106 ஏக்கருங்கிறதா அங்கே வந்து நீங்கள் கோவிலே. அப்போ பல லட்சக்கணக்கான மக்கள் பிற்காலத்தில் வருவாங்க. அந்த இடம் காலியாக இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தை அவர்கள் பெற வேண்டும். ஒவ்வொரு தைப்பூசத்தன்றும் மாதப்பூசத்தன்று வரணும். அப்போ தைப்பூசத்தன்று இது உணர்ந்துட்டாங்கன்னா மாதப்பூசத்துக்கு வரும்போது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஆண்டுக்காண்டு தைப்பூசம் போகும்போது எனக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். எனக்கு உள்ளே போக போக அண்டமும் பிண்டமும் நான் ஒன்று தான், அந்த யூனிவர்ஸு நானும் ஒன்று தான் என்கிற இந்த எண்ணம் வரும்பொழுது நீங்கள் பூரணமாக நீங்கள் வந்து என்ன மனித பிறப்பு பிறந்தமோ அதற்கான அந்த விடை நம்ம காண முடியும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போய் நான் யாருங்கிற இந்த கேள்வி வந்து தத்துவ ரீதியாக போய் அதற்கு பிறகு நான்கிறது இந்த உடல் கிடையாது, நான்கிறது இந்த அண்டம், அப்போ இது சிற்றணு அது பேரணு, யூனிவர்ஸுங்கிறது பேரணு, பிண்டம்ங்கிறது சிற்றணு. இந்த 2 அணுவும் இணைந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி விரியும் தன்மையோட பிக் பேங் தியரி என்ன சொல்லுது? ஒரு கருமையமாக இருந்துச்சு, உள்ளே இருந்து வந்து வெடித்து சிதறி வெளியே வந்தது தான் பிக் பேங்குன்னு இன்றைய அறிவியல் சொல்லுது. அதிலிருந்து தான் எல்லா கோள்களும் வெடித்து சிதறி அப்புறம் குளிர்ந்து வந்து இன்றைய உலகம் உருவாகுது. இதைத்தான் இவர் சொல்கிறார். சரிங்களா? இதைத்தான் இவர் வந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறார் அவர். இதை வந்து நீங்கள் இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா சித்தர்களுமே சொல்கிறது தான். இந்த ஜோதி என்கிற உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒளியை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எளிய விளக்கமாக கொண்டு போயிடார். எனவே இது வந்து 2வது சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதின்றார். உலகத்தில் வந்து நம்ம என்ன சொல்லி சாதி இல்லைன்னு பெரியார் சொன்னாருங்க, கார்ல் மார்க்ஸ் சொன்னாருங்க, அவர் சொல்லுவார், இவர் சொல்கிறார். அவரில் வள்ளலார் அப்படிலாம் சொல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சொல்லிட்டாருன்றார். கடவுளே சொல்லிட்டாயா, இறைவனே சொல்லிட்டா, சாதி மதத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடான்ட்டா, என்னை போட்டு இழுக்காதீங்களான்னு சொல்கிறான்றாரு. ஏன்டா உங்கள் சாதி மத பிரச்சனைக்குள்ளே என்னை போட்டு இழுக்கிறீங்க, என்னை வந்து டவுன்கிரேட் பண்ணாதீங்கன்னு கடவுளே சொல்கிறாருன்றாரு. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, எதனால் நாங்கள் கட்டுறோம், எதனால் இது தேவைப்படுது. முதல்ல இந்து சமய தரத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அங்கே வேலையே இல்லைங்க. ஏனென்றால் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதினுது. அங்கே சாதிக்காரனுக்கு வேலை கிடையாது, மதக்காரனுக்கு வேலை கிடையாது. சரிங்களா? அப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்கு அங்கே என்ன வேலை? ஆனால் வள்ளலாரையே ஒரு சாதியில் பார்க்குற இல்லைங்க. இந்து நான் கேட்குற கேள்வி, அங்கே மதமே இல்லைன்றார், சமயமே இல்லைன்றாரு. அவருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது சாதியற்றது, மதமற்றது, சமயமற்றது. அப்போ இந்து சமய அறநிலையத்திற்கு அங்கே என்ன வேலை? என்ன காரணம்னா 1938 வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வள்ளலாருக்கு வந்து ஒரு நம் கண்களிலிருந்து மறைந்ததற்கு பிறகு அங்கே ஆடூர் சிவாச்சாரியார்னு ஒரு சிவாச்சாரியார் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஊர் மக்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் அந்த சன்மார்க்க சங்கத்தில் ஏமாற்றி வள்ளலார் எனக்கு கனவுல வந்து வழக்கமாக கதை விடுவாங்கள்ல, கனவுல வந்து அந்த பூசையெல்லாம் பண்ண சொல்லிட்டாருன்னு பிற கோயில்கள் மாதிரியே அங்கே சிவலிங்கத்தை வச்சு பூசை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர். அது கிட்டத்தட்ட அவருடைய வாரிசுகள்லாம் வந்து பண்ணி இப்போ தான் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வழக்கு ரீதியாக வந்து வெளியில் தூக்கி அனுப்பப்பட்டார் அவர். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அவங்க திரிச்சிட்டாங்க. அப்போது அந்த சமயத்தில் 1938 வந்து பாலகிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிற அப்போ இருக்கக்கூடிய 1938 இருந்த இந்து என்டோமெண்ட் போர்டுன்பாங்க, இந்து சமய அறநிலையத்துறையை வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. அது அவர் என்ன பண்ணாருன்னா, இது அவருடைய நூல்கள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு போகுது, இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் அதிகமாகுதுன்னு என்ன பண்ணிட்டார், அப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் 1938 இருந்து அவர் ஒரு பாதுகாப்புக்காக கொண்டு வந்ததுனால தான் இப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்குது. ஆனால் அதற்கு பிறகு என்னென்னா, அவர் கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட வந்து 106 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அதே இந்து சமய அறநிலையத்துறை இது அரசாங்கம் இங்கே 47 பேர் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு திமுக திராவிட அதிமுக அரசாங்கம்லாம் வந்தது பார்த்தீங்களா, இவங்க வந்ததுக்கு பிறகு திரும்ப ஒரு 25 ஏக்கரை வந்து இவங்களே பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அரசாங்கமே பட்டா போட்டு தனியார் கொடுத்துருக்கு. அப்போ மீதம் இருக்கிறது இப்போ 72 ஏக்கர் தான். அதனால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அங்கே வேலை கிடையாது. சரிங்களா? இந்து சமய அறநிலையத்துறை வேலை என்னென்னா பராமரிப்பு, கணக்கு வழக்கு பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும். அப்போ சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையான சன்மார்க்கம் பற்றி அறிந்த சாதுக்களும் சன்மார்க்கர்கள் தான் அங்கே வந்து முழுக்க அங்கே நிர்வாகத்திலும் அந்த வழிபாட்டு பணியில் இருக்கணும். இதில் வந்து தலையிடக்கூடாது, நிர்வாகத்தில் மட்டும்தான் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சரியான சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஒழுக்கமான நேர்மையான வள்ளலாருடைய கொள்கைக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு குழு, சன்மார்க்க சங்கம் சாதுக்கள் குழு அமைஞ்சதுன்னா அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு இந்து சமய அறநிலையத்துறையும் முதல்ல வெளியில் போகணும். ஏன்னா அது தனியார் இடங்க. நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் உண்டியில் வசூல் அதிகமானவங்க போய் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதை எடுக்க முடியாது அதிகம். ஏன்னா அது வந்து உண்டியிலே வந்து அரிசி உண்டியில் வச்சுருக்காங்க, பருப்பு உண்டியில் வச்சுருக்காங்க, பணம் உண்டியலுங்கிறது குறைவு தான் அதில். ரெண்டாவது இவங்க வந்து 38 இந்து சமய அறநிலையத்துறை வந்ததுனால அதை சொல்லிட்டு இருக்காங்க. சமயமே கூடாதுன்னு சொல்லக்கூடியதில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வேலையே கிடையாது. நிறைவு கேள்வியாக அரசு ஒரு விளக்கம் தர்றாங்கல்ல, இப்போ
இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு நாடுகளுக்கு மத வழிபாட்டுக்கு போகிறாங்க, மக்கா மதீனாவோ இந்த மாதிரிலாம் போகிறாங்க. அதே போல் ஒரு சென்டராக தான் இதை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் தர்றாங்க. நீங்கள் முதல்ல சென்டர்னு சொல்கிறதே தவறுன்றாங்க. இது மையம் என்று சொல்வதே தவறு, அதுவும் சர்வதேச மையம் என்று சொல்வதே தவறு. அது யுனிவர்சல் மையம், புரிஞ்சுங்களா? சிதம்பரம் என்றாலே சிற்றம்பலம்னு பேருங்க. சிதம்பரத்துடைய சரியான பேர் சிற்றம்பலம். அதுதான் சித்தம்பலமாக மாறி அப்புறம் சிதம்பரமாக மருவியது. சிற்றம்பலம்னா என்ன அர்த்தம்னா, பேரம்பலம்னா யூனிவர்ஸ். பேரம்பலத்தினுடைய ரெப்ளிகா, அதனுடைய ஒரு சின்ன மினியேச்சர் தான் வந்து சிற்றம்பலம். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி இது யூனிவர்சலாக இருக்குது. நீங்கள் அதையே சர்வதேசம்னு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் குறைக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு வந்து அந்த அந்த அதனோட பெருமை பற்றி அறியாமையின் காரணமாக செய்கிறீங்கிறது அடிப்படை ஒன்று. ரெண்டாவது, சர்வதேச மையம்னா என்ன அர்த்தங்க? இப்போ ஓஷோ இன்டர்நேஷனல் சென்டர்னு இருக்குங்க, சரிங்களா? புனேயில் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஓஷோ இன்டர்நேஷனல் சென்டர் ஒரு பெரிய ஒரு நல்ல தோட்டம் மாதிரி கார்டன் மாதிரி போட்டு ஒரு வரவேற்பறை இருக்கும். இப்போ வந்து அங்கே தியான பயிற்சி 10 நாள் 15 நாள் பயிற்சி நடத்துவாங்க. அப்போ வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் ஒரு கேம்ப் போடுவாங்க. அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் கட்டி வருவாங்க. அவங்க தங்குவதற்கு அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏர் கண்டிஷன் ரூம் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து கெஃபட்டேரியா வந்து இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து உணவு சமைக்கக்கூடிய இந்த மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு அப்போ தான் வர முடியும். அவன் வந்து அப்புறம் போய் தியான பயிற்சி அரங்கத்தில் கொண்டு தியானம் கற்றுக்கிட்டு பயிற்சியெல்லாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கி போவாங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் சென்டர். திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தில் இப்படி எந்த ஒரு தியான முறையும் கிடையாது. இப்படி எந்த ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் வெட்ட வெளித்தளத்தில் வந்து நிற்கணும். அது அமெரிக்காக்காரனாக இருந்தாலும் ஆப்பிரிக்காக்காரனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் நீங்கள் வெட்ட வெளித்தளத்தில் வந்து பூச தண்ணிக்கு வந்து நின்னாகணும். நின்று இந்த ஞான விளக்கத்தை பெற வேண்டும். அவ்வளோதானே தவிர அங்கே இவர்களுக்கு வந்து அமர்ந்து கொண்டு இருப்பதற்கு அந்த இடம் இல்லை, அது காலி இடமாக தான் இருக்கணும். முதல்ல இந்த அடிப்படையே புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? சர்வதேச மையங்கிறதுல 3.78 ஏக்கரில் மட்டும்தாங்க கட்டுறோம். மொத்தம் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய 71 ஏக்கரில். அதுக்கு மேலே நாங்கள் சர்வதேச மையம் கட்டலை அப்படின்றாங்க. ஆனால் 3.78 ஏக்கரில் நீங்கள் ஒரு சர்வதேச மையம் கட்டிங்கன்னா அதுக்கு 100 கோடி ரூபாய் இருக்குது. அந்த 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் கட்டுறவங்க மட்டும்தான் கட்டி தருவோம், அதுக்கு மேலே அதை மெயின்டைன் பண்ணுற செலவு அரசாங்கம் தராதுன்னு இருக்குது. அப்போ 100 கோடி ரூபாய் எதுக்குன்னா, அதில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் சொல்கிற 3.78 ஏக்கரில் சின்ன ஒரு கட்டடத்தை கட்டி சர்வதேச மையம் போர்டு வச்சுருவாங்க. ஆனால் மீதி என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி நுழைவாயில் ஒரு 7 கோடி ரூபாய்க்கு 80 அடி கிட்டத்தட்ட 65 ஏக்கருக்கு ஞானசபை வரைக்கும் 80 அடி ரோடு, உள்ளே போகிறக்கு ஒரு ரோடு, வெளியே வரக்கு ஒரு ரோடு. திருப்பதியில் வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வருவாங்கள்ல, பழனியில் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஏற்பாடு அது வந்து வடலூரில் செய்யவே கூடாது. நான் சொன்னது வெட்டவெளி தலம், அது தலமே வெட்டவெளி தலம். 80 அடி ரோட்டுக்கு பல கோடி செலவு பண்ணுறாங்க. மண்டபங்கள் 2 பக்கம் கட்டுறாங்க. அப்புறம் வந்து சுற்றி வந்து படிக்கல் மாதிரி கட்டுறாங்க. அதை வந்து அந்த பெருவெளிங்கிற காலி இடத்தை இவர்கள் காலி இடமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பேரண்டம், பேரம்பலம், யூனிவர்ஸ். அது அந்த 106 ஏக்கருக்கு பேரம்பலம் இந்த வெட்டவெளி காலி இடம். சிற்றம்பலம் என்பது ஞானசபை. புரிஞ்சுங்களா? இது வந்து மனிதனுக்கு எப்படி வந்து தலை இருக்குதோ, அது ஒட்டுமொத்த 106 ஏக்கர் உடம்புங்க. அந்த ஞானசபைங்கிறது தலைங்க. இதுதான் அந்த கான்செப்டை வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் உடம்புல போய் கட்டடத்தை கட்டுவேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுதான் அவங்க செய்கிற தவறு. இது அவங்க வந்து அந்த விளக்கம் கொடுப்பதற்கு சன்மார்க்க சங்கத்தவர்களும் தவறிட்டாங்க. அந்த விளக்கத்தை எடுத்து அவர்கள் வந்து திட்டமிடுவதற்கு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை தவறிடுச்சு. அவர்கள் ஏதோ இது வந்து நாங்களெல்லாம் சேர்ந்து தடை சொல்வது போலவும் அதுக்கு இன்னமும் அவருடைய திட்டத்திற்கு எதிராக இருப்பதை போல ஒரு தவறான பிழையான எண்ணத்தை கொண்டிருக்காங்க. நீங்கள் அப்படி சர்வதேச மையம் கட்டுறீங்கன்னா தாராளமாக வடலூரில் 600 ஏக்கர் 700 ஏக்கர்லாம் வள்ளலாருக்கே கொடுக்கப்பட்ட இடமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. நீங்கள்லாம் அதை மீட்டு அதிலே கட்டிட்டு போக வேண்டியதானே. இந்த 106 ஏக்கருங்கிறது பெருவெளி தலம். அது அருட்பெருவெளி தலம்னே சொல்கிறாருங்க. இவங்க வெளியினா நினச்சிட்டாங்க, இது வந்து ஸ்பேஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரூமில் இருந்து நான் வெளியில் போயிட்டு வரேன்னு தானே சொல்லுவீங்க. அப்போ பனி பெய்யுது, ஏப்போ வெட்ட வெளியில் வந்துருக்குன்னு சொல்லுவீங்களா? வெயில் அடிக்குது வெட்ட வெளியில்னா, அப்போ அது அருட்பெருவெளித்தலம்னா வெட்ட வெளித்தலம்னு அர்த்தம். இது நம்மளை மடைமாற்றுவதற்காக இது ஸ்பேஸ் மாதிரி. அதனால் வந்து காலி இடத்த 180 ஆண்டு காலமாக காலி இடத்த வச்சுட்டு இருக்காங்கல்ல. ஏன் வச்சுருக்காங்க தெரியாதா அவங்களுக்கு கட்டுறதுக்கு? அதனால் இது வந்து இவர்கள் பிழையான ஒரு முடிவில் எடுத்து பண்ணுறாங்க. அது இந்த சன்மார்க்கத்தை சிதைத்து விடும். என்ன காரணம்னா, நீங்கள் அலங்கார மண்டபம் கட்டி நான் சொன்ன மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டு, உள்ளேயே ஏசி ரூமில் வந்து டார்மெட்ரி, ஏசி ரூம் வந்து உள்ளே கட்டி விவிஐபிக்கெலாம் வந்து தங்குறது, இப்படி இருந்து இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஞானசபைங்கிற அந்த பெருமை இருக்குது இல்லைங்களா, அது சிதைந்து விடும். அதை விட ஆடம்பர கட்டடம் கட்டினீங்கன்னா ஞானசபையினுடைய பெருமை அங்கே அடிபட்டு போயிடும். ஞானசபை எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற கான்செப்ட் மக்களுக்கு புரியாது. போய் வந்து சுற்றுலாத்தலம் போல் சுற்றி போட்டு வந்து போயிடும் வழியில். இப்போ வெட்டவெளியாக இருக்கும்போது தான் 106 ஏக்கர் வெட்டவெளி தலம் என்பதை நீங்கள் வந்து முன்னாடியே போர்டு வைக்கணும். இந்த 106 ஏக்கர் பேர்னா இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 106 ஏக்கர் பெருவெளி தலத்தில் செருப்போட்டு போக மாட்டாங்க சன்மார்க்க சங்கத்தவர்கள். உருண்டு போனவங்களாக இருக்காங்க. கால் வைக்கக்கூடாது, வள்ளல் பெருமானார் வந்து கால்பட்ட இடம், இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இடம்னு அப்படி போனவங்களாக இருக்காங்க.
இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா மது பாட்டில் உள்ளே இருக்குது. அதே போல் பாலியல் குற்றங்கள்லாம் உள்ளே நடக்குது. காரணம் என்னென்னா அது சரியாக பராமரிப்பு இல்லை. ஏன் எல்லா கோயில்களையும் இந்து சமய அறநிலையத்துறை கோயில் இருக்கக்கூடியதில் அவ்வளோ பாதுகாப்பும் சுத்தபத்தமாகவும் வச்சுருக்காங்க. இதை மட்டும் ஏன்டா வச்சுருக்கான்னு கேட்டோம்னா, சர்வதேச மையம் கட்டினா இந்த இடம் புனிதமாயிருன்றாங்க. திருவட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒரு சர்வதேச மையம் இருக்கிற கட்டடம் கட்டி இவர்கள் புனிதப்படுத்தி நினைக்கிறாங்கன்னா அவங்க புனிதமற்று போயிட்டாங்கன்னு அர்த்தம் என்ன? இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறான பிழையான சிந்தனைகள். இவர்களுக்கு தமிழருடைய மெய்யிலும் தெரியல. தமிழருடைய உலகத்திலேயே சாதி சமயம் மதம் பொய் என்று சொன்ன ஒரு ஞானியை பார்த்துருக்கீங்களா? அது இறைவன் சொன்னான்ட்டு. சாதி மதம் மற்ற யார் வேணாலும் வரலாம். நீங்கள் தர்மசாலைக்குள்ளே போய் நீங்கள் யார் வேணாலும் உணவு உணரலாம். ஆனால் ஞானசபைக்குள்ளே போகும்போது மட்டும் ஒரே ஒரு கட்டுப்பாடு வைக்கிறார் திருவட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். ஞானசபைக்குள்ளே உள்ளே வரக்கூடியவங்க புலால் மருத்துவர்களாக இருக்கணும்ன்றார் அவர். கொலை புலால் மருத்துவர்களாக இருக்கணும். சாப்பிட்றவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் போய் தர்மசாலையில் சாப்பிட்லாம். ஆனால் ஞானசபைக்குள்ளே வரும்போது மட்டும் உள்ளே வந்து புலால் மறுத்துட்டு வாங்கன்றார். நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ என்னென்னா கொலை புலால் தவிர்த்தவர்கள் உள்ளே வர வேண்டாம்னு சொல்கிற காரணம் அதுதான். நீங்கள் ஞானத்துக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களும் நம்முடைய உயிர்களுங்க அந்த எண்ணம் வந்தால் தான் ஞானம் வரும். ஞானத்துக்கு போயிட்டீங்கன்னா எல்லா உயிர்களையும் நம்ம உயிரை பார்ப்போம். நம்ம அந்த ஞான தெளிவு வரக்கூடிய இடமாக அந்த இடத்த வைக்கிறனால தான் அவர் அந்த கட்டுப்பாடு வச்சுருக்காரு. அவர் நீங்கள் உண்மையிலேயே ஞான தெளிவு அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை நோக்கி இயல்பாகவே போயிடுவீங்க. ஸோ ரொம்ப அறிவியல் பூர்வமான புவியியல் ரீதியாக மெய்யியல் ரீதியான இவ்வளவு விளக்கங்கள் உலகத்தில் வேறு எந்த நெறியிலுமே கிடையாது. இவ்வளவு தெளிவாக எளிமையாக புரியும் வகையில் அப்படிப்பட்ட இடத்தை சிதைப்பது என்பது வள்ளலாருடைய சன்மார்க்கத்தையே சிதைப்பதாகும். வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை மத வழிபாடாக மாற்றுறாங்க அவங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து உள்ளே போய் கியூவில் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, அப்புறம் விஐபி தரிசனம் போடுவாங்க, 1000 ரூபா தரிசனம் போடுவாங்க. அது ஏழை எளிய மக்களுக்காக போட்டது. தர்மசாலைங்கிறது அடுத்த வேளை உணவற்ற வறியர்களுக்காக கட்டப்பட்ட தர்மசாலை அது. அப்போ ஞானம் பெற வேண்டிய வரவங்கள தர்மசாலை. அங்கே போய் நீங்கள் கமர்ஷியல் போய் நீங்கள் 10 ரூபா டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட்டு போட்டு பிற கோவில்களைப் போல கல்லா கட்டக்கூடிய இடத்தை அங்கே பண்ணுறதுங்கிறது மீண்டும் அதை மத வழிபாட்டு தலமாக வள்ளலாருடைய சாதி மதம் என்கிற கடந்த ஒரு வந்து சன்மார்க்க அந்த மையத்தையும் சன்மார்க்க சங்கத்தையும் சன்மார்க்க சத்தியஞான சபையும் தர்மசாலையும் சிதைக்கக்கூடிய செயலாக தான் நம்ம வந்து உறுதியாக பார்க்குறோம். இதற்கு எல்லா சான்றுகளும் இருக்குது. வள்ளல் பெருமானுடைய பாடல்கள்லேருந்தே இருக்குது. எனவே தான் வெளியில் எங்காவது கட்டிட்டு போங்க, உள்ள வேண்டான்றோம். அதே போல் வெளியே கட்டினாலும் கூட சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய எந்த கட்டுமானங்களும் எந்த விதமான அமைப்புகள் இருக்கக்கூடாது. வள்ளலார் என்ன சன்மார்க்கத்தை சொன்னாரோ அதை நீங்கள் பன்னாட்டு அளவில் கொண்டு போவதற்கு வள்ளலாருடைய சன்மார்க்கத்தினுடைய பாதையிலிருந்து விலகாமல் செய்யணும். அங்கே போய் கட்டிட்டுங்கிறதுக்காக நீங்கள் போய் உள்ளுக்குள்ளே கோயில் கட்டவெல்லாம் முடியாதுங்க. அங்கே உள்ளுக்குள்ளே போய் வள்ளலாருக்கு நேரத்திலலாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. பாடல்களில் வள்ளல் பெருமானார் முழு கட்டளை இட்டிருக்காரு, தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. இப்படி தான் செயல்படணும்னு. அதே போல் அவருடைய அணுக்க தொடர் சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய அந்த ஒட்டுமொத்த வரலாற்றை எழுதுவதற்கு ஒரே ஒருவருக்கு அவர் வந்து அனுமதி கொடுத்திருந்தார். அவருடைய சீடருக்கு சாமு கந்தசாமி பிள்ளை என்கிற சாமுக்கா என்பார். அவர் வந்து தெளிவான புத்தகங்கள் எழுதி வச்சுருக்காங்க. எனவே அனைத்துக்கும் ஆவணம் இருக்குது. இவர்கள் அதையெல்லாம் வாசிக்கிறது இல்லை. யாரோ ஒரு 4-5 பேர் சொல்லக்கூடிய தவறான வழிகாட்டுதலில் இந்த ஒரு பிழையான முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் தயவு செய்து இந்த முடிவை மாற்றிக்கொண்டு நீங்கள் 3.78 ஏக்கரில் தான் கட்டணும் சர்வதேச மையம். பக்கத்தில் போய் கட்டிக்கிங்க, உங்களை யார் வேண்டான்றா. ஆனால் இதுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது வந்து தனி டேங்க் கட்டி வச்சுருக்காங்க. அதுவே கூடாது. அந்த இடம் காலி இடமாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் காலி இடம்னா காலி என்பது இந்த இடத்துல வெற்றிடம் என்ற அர்த்தம் இல்லை. வெற்றிடம் உலகத்தில் வேக்குவமாக என்ன எங்கே இருக்கும்? வேக்குமாக இருந்தாலும் அது பவர்ஃபுல்லான இடம் நடத்தும். அந்த 106 ஏக்கர் வந்து அந்த வெரி பவர்ஃபுல்லான இடத்தை தயவு செய்து அதில் வைக்க வேண்டிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 34 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதையும் மீட்டு இந்த 106 ஏக்கர் வந்து மீட்டு கொடுத்து அதை ஒரே வந்து மதிச்சுவற்றுக்குள் கொண்டு வந்து கொடுத்தால்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். அவர்களெல்லாம் இன்றும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய பேரறிவாளர்கள், பெரும் ஞானிகள் அவங்க. எங்களுக்கு தெரியும், நாங்கள் உணர்றோம். அதை வந்து அவர்கள் இன்னும் உணராமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது. எதனால் அந்த இடத்துல கட்டக்கூடாது அப்படிங்கிற குறித்து ஒரு விரிவான செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.